ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மீடியா. நான் வெற்றி. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லினக்ஸில் சிஸ்டமில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜை எப்படி நம்ம வேறு லாங்குவேஜாக மாற்றலாம். அதில் வேறு லாங்குவேஜ்னால் நம்ம தமிழ் ஆட் பண்ணலாம், அதர் லாங்குவேஜ் கன்னடா, ஹிந்தி, மலையாளம், இது எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய மெயின் லாங்குவேஜ் உங்கள் மொபைல்லாம் பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் கூட நம்ம மொபைலில் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம லினக்ஸ்லேயும் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சிஸ்டமில் வந்து லாங்குவேஜ் கொடுக்குறதுக்கு, லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சிஸ்டம் செட்டிங்ஸுக்கு போயிடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணுறப்ப என்னோடய இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் கொடுத்துருந்தேன், லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருந்தேன், அதனால் இங்கிலீஷில் இருக்கும். இப்போ நம்ம வந்து சிஸ்டம் செட்டிங்ஸுக்கு போயிடலாம். அப்படி இல்லைனாலையும் ப்ரெஃபரன்ஸில் லாங்குவேஜ்னு இருக்கும். லாங்குவேஜ் எங்களுக்கு பாருங்கள், லாங்குவேஜ். ஸோ ப்ரிஃபரன்ஸ்லேயே போய்க்கலாம். அப்படின்னா சிஸ்டம் செட்டிங்ஸில் கூட நம்ம லாங்குவேஜுக்கு போயிடலாம். சிஸ்டம் செட்டிங்ஸில் லாங்குவேஜ் ஆப்ஷனுக்கு போனோம்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் செட்டிங்ஸை நம்ம மாற்றணும். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இஎன் இருக்கிறது இங்கிலீஷ் இந்தியாவில் இருக்கும். இந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும். இங்கிலீஷ் ஆன்டிக் அண்டு பேர்போர்டால் இருக்கும், இங்கிலீஷ் ஆஸ்திரேலியா, இங்கிலீஷ் கனடா, இங்கிலீஷ் பூஸ்ட்வானா, அப்புறம் இங்கிலீஷ் டென்மார்க்கு, ஹாங்காங்கு, அயர்லாண்ட், இந்தியா. ஸோ இங்கிலீஷ் இந்தியாவில் இருக்குது. இதில் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ் கொடுக்கலாம். தமிழ் லாங்குவேஜ் இல்லை, பரவாயில்ல. ஸோ இங்கே வந்துடுங்க. இதில் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ரிமூவ் லாங்குவேஜஸ் இருக்கும். அதில் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ லாகின் பாஸ்வேர்ட் கேட்கும். கொடுத்துட்டு அத்தென்டிகேட் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இதில் தான் நம்ம வந்து லாங்குவேஜ் இருக்கும். இதில் வந்து சர்ச் பண்ணணும் லாங்குவேஜ், ஸ்க்ரோல் பண்ணி. இதில் லாங்குவேஜ் இல்லை, இங்கிலீஷ் தமிழ், அதாவது தமிழ் லாங்குவேஜ் இல்லை. அதனால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆடட் ஆப்ஷனுக்கு போயிடுங்க. ஆடடில் இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள், தமிழ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன், தமிழ் வந்து சர்ச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுறேன். பாருங்கள், குஜராத்தி இருக்குது, அப்புறம் ஹிந்தி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தமிழ் லாங்குவேஜ் இருக்கும் பாருங்கள், கன்னடா கூட இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து தமிழை சர்ச் பண்ணுறேன். தமிழுக்கு வந்து டீயில் தான் போய் பார்க்கணும். பாருங்கள், தமிழ் இந்தியா வந்துருச்சு. ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து தமிழ் இந்தியான்றதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுக்கும். இன்ஸ்டால் கொடுத்துட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், தமிழ் இந்தியா லாங்குவேஜ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சம் லாங்குவேஜ் பேக் ஆர் மிஸ்ஸிங் இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு எரர் மாதிரி காட்டியிருக்கு. அந்த ரெட்டில் வந்து சிம்பிள் காட்டியிருக்கு. இதுக்கு வந்து இன்ஸ்டால் லாங்குவேஜ் பேக் கொடுங்க. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பாருங்கள், இங்கிலீஷ், அதாவது தமிழ் இந்தியா. ஃபஸ்ட்டு வந்து இந்த சம் லாங்குவேஜ் பேக் ஆர் மிஸ்ஸிங்ன்றது இப்போ வந்து ஃபுல்லி இன்ஸ்டால்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா இப்போ வந்து தமிழ் இருக்கு பாருங்கள், தமிழ் இந்தியா. செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை சிஸ்டம் ஒயிட் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை சிஸ்டம் ஒயிட் கொடுத்துட்டோம்னா லாகின் பாஸ்வேர்ட் கேட்கும். கொடுத்துட்டு அத்தென்டிகேட் கொடுத்துட்டோம்னா அப்ளை ஆகிடும். இப்போ வந்து நான் வந்து விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா லாக் அவுட் கொடுத்துட்றேன். இதில் லாக் அவுட் கொடுத்துட்றேன். லாக் அவுட்டில் லாக் ஸ்க்ரீன் வரும். இப்போ லாக் ஸ்க்ரீனில் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு தமிழ் வந்துடும். ஸோ இதில் பாருங்கள், தமிழ் மாறிச்சு. லினக்ஸ் மீட்டிற்கு வரவேற்கின்றோம்னு சொல்லிட்டு தமிழ் லாங்குவேஜில் வந்துருச்சு. ஸோ இது வந்து இதை வந்து நம்ம ஹோம் ஃபோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்கும். ஆமாம், பெயர்கள் மேம்படுத்துன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம்னா
ஹோம் ஃபோல்டர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துச்சு பாருங்கள், தமிழில் வந்துருச்சு. ஓகேங்களா? அலுவலகம், இணையம், ஒளி மற்றும் பட காட்சி, துணை பொருள்கள். நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டு நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள், வரைகலை சொல்லிட்டு நேம் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, தமிழில் வந்துருச்சு. ஓகேங்களா? தமிழில் வந்துருச்சு, எல்லாமே தமிழில் வந்து. டெஸ்க்டாப்புக்கு தமிழ் வரல, அக்சசரிஸில் நாள் காட்டிக்கு மட்டும் தமிழ் வந்திருக்கு, மீதி எதுவும் தமிழ் வரல. அப்புறம் இணையமில் எதுலேயும் தமிழ் வரல. ஒலி மற்றும் பாடக்காட்சியில் ரிதம் பெட்டி, ரிதம் பாக்ஸ் மட்டும் தமிழில் வந்திருக்கு. அப்புறம் வந்து துணை பொருட்களில் எல்லாமே வந்து தமிழில் வரல. ஒரு 1 2 3 ஒரு 4 ஃபைல் வந்து தமிழில் வரல. அப்புறம் வரைகலையில் பிக்சன் சொல்லிட்டு ஒரு இமேஜ் வியூவர் இருக்குது, அது வந்து தமிழில் வந்துருச்சு. நிர்வாகமில் ஒரு கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்டர், சிஸ்டம் ரிப்போர்ட், டைம் ஷிஃப்ட், இது மட்டும் தமிழில் வரல. விருப்பங்களில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே தமிழ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், வரல. ஆக்ஷன், அட்வான்ஸ் நெட்வொர்க், ஸோ கீழே இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் வரல, உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஃபைல் மேனேஜர் போயிடுறேன். ஃபைல் மேனேஜரில் எல்லாமே வந்து தமிழில் வந்துருச்சு. ஓகேங்களா? பாருங்கள், எல்லாமே வந்து தமிழில் வந்துருச்சு. ஆவணங்கள், இசை, படங்கள், பணிமேடை, பதிவிறக்கங்கள், பொதுவான மாதிரி உருக்கள், வீடியோக்கள் சொல்லிட்டு எல்லாமே தமிழில் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சிஸ்டம் செட்டிங்ஸ்க்கு போயிடுறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸுங்க தமிழில் வந்துருச்சு எல்லாமே. ஓகேங்களா? வேற என்ன, ப்ரௌசருக்கு போய் பார்க்கலாம். ப்ரௌசர் வந்து தமிழில் வரல, தமிழ்லையும் வந்துருச்சு. ப்ரௌசர்லையும் எல்லாமே ஓரளவுக்கு தமிழில் வந்துருச்சு. பட் ஆனால் ப்ரௌசரில் வந்து எல்லாமே ஓரளவுக்கு வந்து தமிழே வந்துருச்சு. நான் வந்து ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஓரளவுக்கு வருது. இப்போ நான் வந்து தமிழ் கீபோர்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் செட்டிங்ஸில். தமிழ் கீபோர்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னோட லாஸ்ட் வீடியோவிலே போட்டிருக்கேன். சர்ச்சில் தமிழ் ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து தமிழை வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஆல்ட் ப்ளஸ் கேப் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து தமிழுக்கு மாற்றிட்டு நம்ம தமிழில் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து சிஸ்டம் லாங்குவேஜை தமிழுக்கு மாற்றுறது, அதர் லாங்குவேஜுக்கு மாற்றுறது. ஓகேங்களா? நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணேன், டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் வந்து தமிழில் டைப் ஆகுதான்னு பார்க்கலாம். டெர்மினலும் தமிழில் டைப் ஆகுது, பட் ஆனால் டெர்மினல் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஓப்பன் பண்ணலாம். ஸோ லைப்ரரி ஆஃபீஸ் ரைட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், தமிழில் வந்திருக்குதான்னு. ஓரளவுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் வந்திருக்கு. பாருங்கள், கோப்பு, தொகு, பார்வை, நுழை, ஓரளவுக்கு எல்லாமே தமிழில் வந்திருக்குது. ஆப்லேருந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு தமிழில் வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இசை, சாஃப்ட்வேர் மேனேஜர் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மேனேஜர் ஓரளவுக்கு தமிழ்லேயே வந்துருச்சு. அமைப்பு, கருவிகள், அறிவியல் மற்றும் கல்வி, அலுவலகம், இணையம் சொல்லிட்டு ஓரளவுக்கு தமிழ்லேயே வந்துருச்சு. பட் ஆனால் அந்த ஆப் நேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் வரல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தமிழில் தான் வந்திருக்கு. மென்பொருள் மேலாண்மை, ஸோ சாஃப்ட்வேர் மேனேஜருக்கு மென்பொருள் மேலாண்மை வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து தமிழை வந்து, அதாவது லினக்ஸ் மின்ட் சிஸ்டம் லாங்குவேஜை நம்ம தமிழ் லாங்குவேஜாக சேஞ்ச் பண்ணுறது, இங்கிலீஷ்லேருந்து தமிழ் லாங்குவேஜாக சேஞ்ச் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ வேணான்னா அகைன் அதே மாதிரி தான் சிஸ்டமில் போயிட்டு லாங்குவேஜில் மொழிகள் இருக்கும், லாங்குவேஜில் போயிட்டு இதை வந்து மாற்றிக்கணும். இதில் வந்து நீங்கள் பார்த்திக்கலாம், இங்கிலீஷ் இந்தியாவில் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து அப்ளை கொடுத்துட்டு லாகின் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு அத்தன்டிகேட்
கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து லாக் அவுட் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மாறிடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எப்படி சிஸ்டம் லாங்குவேஜை நம்ம சேஞ்ச் பண்ணுறது, இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க. நான் காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட பிரைமரி ஓஎஸான லினக்ஸ் மின்ட்டு, அதில் சின்னமான் டெஸ்க்டாப் என்வரன்மெண்ட்டில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இதோட பார்த்தீங்கன்னா நம்ம லினக்ஸ் சிஸ்டம் லாங்குவேஜை இங்கிலீஷ்லேருந்து எப்படி அதர் லாங்குவேஜுக்கு மாற்றலாம், தமிழுக்கு மாற்றலாம் அப்படின்றத நம்ம இதில் பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.